ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே மிக மிக பயனுள்ள ஒரு பதிவு தான். வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்து போகிற இடம்லாம் அவமானம், கஷ்டம், எதை தொட்டாலுமே அந்த காரியம் தடையாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த தண்ணீரில் முகம் கழுவி பாருங்கள். நிச்சயமாக பணம், புகழ், பதவி, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே தேடி வரும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு பொருள் எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும். அதை கொண்டு நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம இந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடலாம். அப்படி பார்த்தா அது என்ன பொருள்னு பார்த்தா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு மிக மிக அற்புதமான பொருட்களில் ஒரு பொருள் தான் இது. இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடிய நிறைய கல்லுப்பு பரிகாரங்கள் நிறைய இருக்குது. நம்ம குடும்பத்தில் இதை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. நம்ம குடும்பத்தில் அடிக்கடி உடல்நல பாதிப்பால் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க படுக்கறையில் அவங்க தலைமாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. அவங்க நோய் சரியாகிற வரைக்கும் அந்த கல்லுப்பு அப்படியே இருக்கலாம். கரைஞ்சி போனால் அதை எடுத்து நம்ம கரைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டவங்க வெகு விரைவிலேயே குணமடைஞ்சு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நம்ம உடல்லையோ இல்லை மனசளவிலோ சோர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான உணர்வு, எண்ணங்கள் இருக்கும். அதனால் எப்பொழுதுமேங்க டெய்லியுமே காலையில் நம்ம குளிக்கும் பொழுது கொஞ்சோண்டு கல்லுப்பை நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு அதில் நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த எதிர்மறை ஆற்றல் நம்மளை விட்டுட்டு போயிடும். நம்ம உடலும் மனமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சு, மன நிம்மதியை இழக்கிறாங்க, அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஒரு சிவப்பு நிற துணியில் கல்லுப்பை போட்டு அதை முடித்து வீட்டோட தலைவாசலில் வச்சிடுங்க. இது 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த கல்லுப்பை அகற்றிட்டு புதிய கல்லுப்பை அந்த இடத்துல வைக்கலாம். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட சண்டை சச்சரவு குறைஞ்சி அவங்களோட மனஸ்தாபங்கள் எல்லாமே குறைஞ்சி அவங்க மனசளவில் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போது நம்ம எப்பொழுதுமே இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டு வைங்க. அந்த தண்ணீரால் நீங்கள் ஃபஸ்ட்டு முகத்தை கழுவுங்க. அதுக்கப்புறம் கைகளை கழுவி மீதி இருக்கிற தண்ணியை காலில் ஊற்றிக்கோங்க. மீதி கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதை காலையில் நீங்கள் குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் செய்யும் பொழுது நம் உடம்பில் உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றலும் நம்மளை விட்டு விலகும். இதை நம்ம ரெகுலராக தூங்குவதற்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணணும். டெய்லியுமே நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம பிடித்த வறுமை, தரித்திரியம் எல்லாமே ஒழியும். மிக மிக எளிமையான பரிகாரம் தான். இந்த கல்லுப்பை வச்சு இந்த டிப் எல்லாத்தையுமே செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணாடி கோலையில் கல்லுப்பை போட்டு அதை அதில் ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 கிராம்பு போட்டு நம்ம வீட்டு மூளை ஏதாவது ஒரு மூலையில் யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு அந்த கண்ணாடி கோலையை அப்படியே வச்சிடலாம். கல்லுப்பு, கிராம்பு ரெண்டும் சேரும்போது இது மகாலட்சுமி தேவி அம்சம் நிறைந்தது. இந்த 2 பொருட்களை கலந்து வைக்கும்பொழுது நம் வீட்டில் பணத்தடை, பண விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறிடும். நம்ம வீட்டில் செல்வ வளம் மேலோங்கும். இந்த மாதிரி கல்லுப்பை இது போலலாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது ரெகுலராக இதை செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேறி நல்ல சக்தி, நேர்மறை ஆற்றல் இருந்தாலே நம் குடும்பத்தில் பணம், புகழ், பதவி எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது தடையில்லாமல் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்பை இப்போது நீங்கள் ஒரு 3 ஏனத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கண்ணாடி கிணத்துல எடுத்துக்கோங்க. அப்படி கண்ணாடி கிணம் இல்லைன்னா அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் சின்ன சின்ன அகல் விளக்கில் ஒரு 3 அகல் விளக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு கொட்டி பாத்ரூமில் ஒன்று, இப்போது வாசலுக்கு வெளிப்பக்கம் அந்த சைடு நிலைவாசல்கிட்ட ஒன்று, ஹாலில் ஒன்று வைக்கலாம். இதை 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடணும். இப்போ கல்லுப்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா 3 நாளைக்குள்ளே நம்ம மாற்றிடணும். இல்லை அப்படின்னாக்கா அதோட அதில் இருக்கக்கூடிய அது இழுத்துக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் திரும்பவும் நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதெல்லாம் நம்ம வைக்கும் பொழுது 3 நாளில் மாற்றிடலாம்.
இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் கல்லுப்பு வைப்பாங்க. கண்ணாடி வைத்து அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சு அதன் மேலே ஒரு விரலி மஞ்சள், ஒரு ரூபா நாணயம் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும் பொழுது நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி என்ன வச்சாலும் அது இரட்டிப்பாக நமக்கு பலன் தரும். நமக்கு கல்லுப்பு வைக்கும் பொழுது செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்தது. இந்த இதை 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினாலே போதும். நிச்சயமாக 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிட்டு திரும்பவும் அந்த கல்லுப்பை கரைச்சி விட்டுட்டு திரும்பவும் புதுசாக நம்ம வைக்கலாம். இது போல் செய்கிறதுனால நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரித்து கொள்ளலாம். டெய்லியுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி டெய்லி நீங்கள் தரை துடைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு வீட்டை துடைச்சி பாருங்கள். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை ஆற்றலும் வெளியில் போயிடும். நேர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்கும். எந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் மட்டும் இருக்கோ அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுவாங்க. கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் ஒரு அம்சம். அந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்தி செய்யும்பொழுது நிச்சயமாக நம்ம என்னத்துக்காக செய்கிறோமோ அது நமக்கு நல்லது நடக்கும். பணம் ஒரு வீட்டில் அதிகமாக இருந்தாலே அந்த வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே அதுதான் ஒரு சொர்க்கம். அதனால் இதெல்லாம் நீங்கள் இந்த சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் போகிற இடம் எல்லாத்துலேயுமே வெற்றி நிச்சயம். காரிய தடையின்றி அனைத்துமே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அனைத்துமே தேடி வரும். இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.